வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி பார்க்க போறோம். ஆப்பம் அதோட கடலைக்கறியும் சேர்த்து செய்ய போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நாம வந்து முதல்ல ஆப்பம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி, 200 கிராம் அளவுக்கு இட்லி அரிசி, 50 கிராம் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். அவல் இல்லைன்னா நீங்க வந்து சாதம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாம். இந்த உலக்கில் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம் அளவுக்கு வரும். இதுல 2 மடங்கு எடுத்திருக்கேன் நான். இப்போ நம்ம வந்து அரிசியை வந்து நல்லா அலசிட்டு நம்ம வந்து அரிசி ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து ஒன்றா ஊற வைக்க போகிறோம். அவளை வந்து தனியாக ஊற வைக்க போகிறோம். இப்போ வாங்க 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வைக்கணும். இப்போ நம்ம வந்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அரிசி போட்ட உடனே நம்ம வந்து சாதமோ இல்லைன்னா வந்து அவளையும் நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா நைஸாக அரைப்படும். அது கூடவே நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துக்கலாம். இந்த மாவு வந்து அரைக்கும்போது ரொம்ப தண்ணியாவோ இல்லைன்னா கெட்டியாவோ அரைக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமான பதத்தில் நம்ம அரைக்கணும். இப்போ மாவு அரைச்ச பிறகு நம்ம வந்து உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து இந்துப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாவை வந்து நம்ம ஓவர் நைட் வந்து புளிக்க வைக்கணும். ஸோ இதை மூடி வச்சுட்டு நம்ம நைட் ஃபுல்லாக வந்து இதை வந்து நம்ம ஃபர்மெண்ட் பண்ண விட்டுறலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணால் நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லா ஃபர்மெண்ட்டும் ஆயிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணுறதுனால நல்லா கிறிஸ்பியாக அதோட கலர் வந்து கோல்டன் கலரில் நமக்கு கிடைக்கும் நம்ம ஊற்றும் போது. ஸோ மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வந்து ஆப்பச்சட்டியை சூடு பண்ணிடலாம். ஆப்பம் ஊற்ற ரெடி பண்ணிடலாம். ஆப்பம் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டு நீங்கள் வந்து நல்லா ஒரு ரொட்டேட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா சைடும் போகிற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உடனே சட்டியை எடுத்து ரொட்டேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மாவு பிடிச்சிட்டு அந்த மாவு ஃபுல்லாகவே ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ நீங்கள் மாவு ஊற்றினோடனே இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டவ் வந்து நீங்கள் மாவு ஊற்றும் போது சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஊற்றின பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி நீங்கள் வந்து குக் பண்ணணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நடுவில் வந்து ஓட்டை மாதிரி இருந்ததுன்னா சூப்பராக உங்கள் ஆப்பம் வந்து செட் ஆயிருக்கு. மாவு நல்லா செட் ஆயிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் இரும்பு சட்டியில் சுட்டிங்கன்னா சைட்லலாம் நல்லா கோல்டன் கலரில் வரும். இது நான்ஸ்டிக்குங்கிறதுனால கிறிஸ்பியாக மட்டும் இருக்கும், கலர் வந்து வரல. நடுவில் வந்து ஆப்பம் சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் எல்லா ஆப்பமும் சுட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு மாவை வந்து ஊற்றின உடனேயே நம்ம வந்து ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ வந்து மாவு எல்லா சைட்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி நம்ம வந்து திருப்பியும் 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான சுவையான ஆப்பம் ரெடி ஆகிடும். இப்போ சூப்பராக ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம வந்து எப்படி கடலைக்கறி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் ரொம்பவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து கடலைக்கறி முட்டை குழம்பு அது கூட கூட சேர்த்து சாப்பிட்லாம். அதுவும் சூப்பரான காம்பினேஷன். வாங்க இன்னைக்கு நம்ம வந்து கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கடலைக்கறிக்கு வந்து நான் வந்து கருப்பு கொண்ட கடலையை வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். நைட்டே நீங்கள் ஊற வச்சுருங்க. நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு கொண்ட கடலை எடுத்திருக்கேன். இப்போ வாங்க இதை நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணலாம். நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு நான் வந்து எடுக்க போகிறேன். இதில் வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பும் சேர்த்து நம்ம வந்து தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி நம்ம வந்து வேக வைக்கலாம். இப்போ நம்ம கொண்டக்கடலை வந்து சூப்பராக குக் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம ஒரு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டும் மணமும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து அதில் தேங்காய் எண்ணெய் சூடானோன்னே அதில் வந்து நம்ம வந்து பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிறத நம்ம சேர்த்து வதக்க போகிறோம். இந்த மசாலா எதுக்குன்னா நம்ம வந்து இப்போ வதக்கிட்டு இந்த மசாலாவை அரைக்க போகிறோம். அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து ஒரு இன்ச் அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பூண்டு பல் வந்து ஒரு 4லேருந்து 5 பூண்டு பல்லும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வதக்கலாம் நம்ம. நான் வந்து 2 பச்சை மிளகா வந்து நான் கீறி நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம்.
கம்மியாவோ கூடவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 மீடியமான தக்காளியை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி நான் இப்போ வந்து சேர்க்க போகிறேன். இப்போ தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ வந்து தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துடலாம். இதில் வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்க்க போகிறேன். இது வந்து வீட்டிலேயே அரைச்ச சாம்பார் தூள். நீங்கள் வந்து சாம்பார் தூளுக்கு பதிலாக நீங்கள் வந்து மிளகாத்தூள் அப்புறம் தனியாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இந்த மசாலா வந்து நல்லா வதக்கிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மசாலா வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்ட பிறகு அந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விடணும். ஆறினோடனே நம்ம வந்து இந்த மசாலாவை வந்து மிக்சியில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா ஆறட்டும். இந்த கடலைக்கறிக்கு வந்து நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம வந்து வேக வச்சிருக்க கொண்டக்கடலையே நம்ம சேர்த்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இது வந்து திக்னஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு கொண்டக்கடலை ஆட் பண்ணி அதில் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா அரைச்சு நம்ம நைஸாக எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம அதே கடாயில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அதில் வந்து நம்ம வந்து மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக வெங்காயம், தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம. அது கூடவே வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிடலாம் வெங்காயத்தை. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தாளிக்கும் போதே உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம வேக வச்சிருக்க கொண்டக்கடலையை நம்ம சேர்க்க போகிறோம். கொண்டக்கடலையோட அந்த வேக வச்ச தண்ணியும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் தண்ணி சேர்க்கும் போது அதோட அளவு பார்த்து சேர்க்கணும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொண்டக்கடலையை மட்டும் நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து இந்த கிரேவியில் போடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி கிரேவியை நீங்கள் வந்து குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ முதல்ல நம்ம வந்து கொண்டக்கடலையை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ கடைசியாக நம்ம வந்து தேவையான அளவுக்கு இந்துப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது தட்டு போட்டு மூடி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணணும். குக் பண்ண பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் வந்து ஓரத்தில் பிரிஞ்சு வந்திருக்கும். சூப்பரான சுவையான கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த கடலைக்கறியை வந்து நீங்கள் வந்து ஆப்பத்துக்கு சேர்த்துக்கலாம், தோசைக்கு சாப்பிட்லாம், அதே மாதிரி சாதத்துக்கு கூட சேர்த்துக்கலாம். சப்பாத்திக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.